கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஆபத்தான நிலையில் இருக்கும் ஆற்று பாலங்களை சீரமைக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிதம்பரம் புவனகிரியை இணைக்கும் வெள்ளாற்று பாலம் சேதமடைந்ததால் தரைவழி பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பாலமும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் பாலத்தின் இரு முனைகளில் இருக்கும் சுவர்கள் சேதமடைந்து எந்த நேரமும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. கனமழையால் நிரம்பிய வீராணம் ஏரியிலிருந்து உபரி நீர் வெள்ளாற்று பாலத்தின் வழியே செல்கிறது. எனவே பாலத்தின் விரைந்து சீரமைக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழுதடைந்த பாலத்தை 3 முறை ரிப்பேர் செய்திருக்கிறார்கள். ஒரு புதிய பாலம் கட்டுவதற்கான இந்த அரசாங்கம் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்றைய நிலையில் இன்றைக்கு இந்த வெள்ளாற்று வழியாக தான் இந்த அனைத்து தண்ணீரும் வருகிறது. இந்த பாலம் இப்போது மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த அரசாங்கம் இந்த பாலத்தின் வழியாக செல்லக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அல்லது ஒரு மாற்று வழி ஏற்பாடு செய்யாமல் இந்த பாலத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். இதேபோல் சிதம்பரம் அடுத்த குமராட்சிக்கு செல்லும் பாலம் பழுதடைந்திருப்பதால் குமராட்சி தனி தீவாக காட்சியளிக்கிறது. இதனால் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காட்டு மன்னார்குடி வழியாக சுற்றி கொண்டு செல்லும் நிவாரணப் பொருட்களை பெறுவதற்காக பொதுமக்கள் சாலையில் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பாலத்தை விரைந்து சீரமைக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.